அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில சூரியனும் புதனும், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்க போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்களின் பயிற்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும். அந்த மாதிரியான திருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி. கன்னி ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான் வர்றதுனால ரொம்ப சூடா இருப்பீங்க, அதே சமயம் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. கன்னிராசி என்பர்கள் பொதுவாகவே நல்ல சுறுசுறுப்பு தான், ஆனா தேவைக்குதான் அவங்க நல்ல சுறுசுறுப்பா ஆகுவாங்க. நமக்கு இந்த காரியம் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மாத்திரம்தான் அவங்க சுறுசுறுப்பா எந்திரிச்சு வேலை செய்வாங்க. தனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த விஷயத்துல இறங்கவே மாட்டாங்க. இந்த கன்னிராசி என்பவர்கள் அது யார் சொன்னாலும் சரி, தன்னுடைய பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ யார் சொன்னாலும், உயர் அதிகாரிகளே சொல்லட்டும், யாராவது ஆர்டரே போடட்டும், அந்த தனக்கு தேவையில்லை அப்படின்னா கூட அந்த இடத்துல இருந்து அசைய கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஆனா சுறுசுறுப்புன்றது ரொம்ப ஸ்லோவா தான். ஏன்னா இவர்களுக்கு கொஞ்சம் திறமை ஜாஸ்தினால எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப எளிதாக முடிக்கக்கூடியவர்கள். அதனால ரொம்ப நம்ம அங்க போய் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யணும், கடினமான ஒரு வேலை செஞ்சு செய்யணும்ன்ற அவசியம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அனல் பறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்ன மேடம் பயமுடுத்துறீங்க, நாங்களே 2 மாசமா தான் ஏதோ ஒரு மன நிம்மதியாக எங்களுடைய ராசியவே பார்க்காம இருக்கிறோம், ஏன்னா இப்படியே வாழ்க்கை போனா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக இருக்கிறோம், இப்ப திடீர்னு பார்க்க வச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரியாக எல்லாம் நிறைய கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய மனதுல குமரிட்டு இருக்கிறது கேக்குது. இப்போ அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால உபஜயஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி சும்மா இருப்பாரா? உங்களுக்கு அந்த அனல் பறக்கக்கூடிய விஷயங்கள், காரசாரமான விஷயங்கள், ஆபீஸ்ல சும்மாவே நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரஸ்டீஜ் பார்ப்பீங்க இந்த கன்னிராசி என்பர்கள். ஏன்னா தன்னை மதிச்சு அந்த வேலையை செய்யணும், தன்னை மதிச்சுதான் அந்த பேப்பரை நீங்க ரிலீஸ் பண்ணணும், அப்படின்லாம் ரொம்ப பிரஸ்டீஜ் ஈகோ எல்லாம் பார்க்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் இப்போ கன்னி ராசி மீது செவ்வாய் இருக்கும்போது உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்வாங்க, அவங்க பாட்டுக்கு எல்லா பேப்பர்ஸையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். உங்களை மீறி சில விஷயங்கள்லாம் செய்யும் போது உங்க அனல் பறக்கும் விவாதங்கள், அனல் பறக்கும் ஒரு பேச்சுகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இதுல பாதிக்கப்பட போறது யாரு? கன்னிராசி என்பர்களா இல்ல ஆபீஸ் நபர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் தான். நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை மதிக்கல அப்படின்னா அதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. மதிக்காத வாசல் மிதியாதே அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பழமொழியை எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு, ஏன்னா காலம் நம்மளுக்கு தேடி வரும், அதனால ரொம்ப பொறுமையா இருங்க. செவ்வாய் உக்காந்துட்டாருன்னு சொல்லிட்டு திங்குன்னு குதிக்க கூடாது. குதிச்சீங்கன்னா உங்களுக்குதான் கால் வலி அதிகமாகுமே ஒழிய எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது. அஷ்டமாதிபதி ராசி மேல உட்காரும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பேச்சுகள் உங்களை தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க யதார்த்தமாக பேசக்கூடிய சில பேச்சுகள் பாத்தீங்கன்னா நீ அப்படி சொல்லிட்ட என்னைய அப்படின்ற மாதிரியா இருக்கும். இப்ப இளைய சகோதரர்கள் வீண் வம்புக்கு உங்களை இழுப்பாங்க. இளைய சகோதர சகோதரிகள் உங்ககிட்ட ஒரு வாரம் டேரா போட்டு உங்க வீட்டுல
உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஊர்வம்பா எடுத்துட்டு கொண்டு போய் எல்லா இடத்துலயும் இப்படி அண்ணன் கஷ்டப்படுது, அக்கா கஷ்டப்படுது இப்படின்னு சொல்லி 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 சொல்லியே எல்லா இடத்துலயும் பூதாகாரமாக வெடிக்க வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த இளைய சகோதரம் அப்படின்றது இப்போ கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால ஆகஸ்ட் மாதம் யாராவது உங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னாங்கன்னா, நான் வீட்டுல இல்ல, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது. பிரச்சனை உங்களை தேடி வராம இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எங்க மேடம் கிடைக்குது? சும்மா சும்மா இந்த மாச கதையவே இப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது, எங்களுக்கு எதுவும் நன்மையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக வெளிநாட்டுல இருக்கிறீங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நிறைய தோஷம் இருந்தா மட்டும்தான் நீங்க அங்க இருக்க முடியும். தோஷம் இல்லாத நேரத்துல நீங்க அங்கெல்லாம் இருக்க முடியாது. அதனால உங்களுடைய தோஷம் இன்னும் கழியலன்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் தோஷத்தை கழிக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ பண்ணுங்க. இல்ல உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு என்னென்ன தோஷம்லாம் இருக்குன்னு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்ல எதை முதல்ல நீங்க கரைக்கணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சௌகரியமா இருக்கும். அந்த அளவுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி அவ்வளவு தோஷங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ எளிதா ஏதாவது நடக்குமா? உங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஒரு எவ்வளவோ முயற்சி செய்தாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் தான் நடக்கும். ஆனாலும் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அங்க அமையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய போகுது. உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. அதனால பேக்கெட்ல பைசா கொஞ்சம் குறைவு இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எப்படியாவது கடனாவது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். அதனால வருமானம் வருமானம்ன்றது கண்டிப்பாக குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு செல்வ செழிப்பான ஒரு மாதமாக இருக்கும். தன வரவுகள் அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்பு இந்த மாதத்துல கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆர்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சிறிய வழக்குகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அந்த வழக்குகள் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். அந்த சாதகத்திலயும் சின்னதா ஒரு பாதகம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு விவாகரத்து வழக்கே இருக்கு அப்படின்னா அந்த விவாகரத்துல ஒரு ஜீவனாம்சம் அமௌண்ட்ன்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு சாதகமான ஒரு வழக்குகள்ல உங்களுக்கு ஒரு பாதகம்ன்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள், நான் மேல சொன்ன விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.